ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி Y2K. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் மேகி எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் மேகி செய்கிறதுக்கு நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கருவேப்பிள்ளை, ஸோ ஒரு வானலியில் எடுத்து லைட்டாக கடுகு போட்டு தாளிச்சிக்கணும். கடுகு, அது கூட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேணுன்னா மிளகா போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேண்டான்னா மிளகா வேண்டான்னா விட்டுடலாம். ஸோ அதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நீங்கள் ஹெல்த்தியாக தேவைப்படுதுன்னு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். இதுக்கு வதக்கிறதுக்கான தக்காளி, வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ எண்ணெய் கொஞ்சம் கொதித்து அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே கலர் மாறின பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வெங்காயம், தக்காளிலாம் அதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறிட்டே இருக்குது. இப்போ அது கூட இதெல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. இதெல்லாமே கொஞ்சம் ஒரு வதக்கிடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. வதக்கிட்டு இதுவும் வதங்கிடும், சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் தானே வெங்காயம் போட்டிருக்கோம், வெறும் எண்ணெயிலே வதக்கிடுங்க அப்படியே, அவ்வளோதான். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி விடணும். இது வதங்கின பிறகு தான் தண்ணி விடணும். ஸோ கொஞ்சம் நல்ல வெங்காயமும் வதங்கிடணும். இல்லை அந்த பச்சை வாசனை வரும் வதங்கலைன்னா. அப்படியே அது நல்லா வதங்கினா தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் தான் மேகியை கடைசியாக தான் போடணும். அது கூட கொஞ்சம் இந்த வெங்காயம், தக்காளிலாம் இது பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதில் ஆல்ரெடி மேகியில் உப்பு இருக்கும். இருந்தாலும் இந்த தக்காளி, இந்த வெங்காயம் போடும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் கெட்டில் இருக்கிறதால அதுலேருந்து வெந்நீர் எடுத்து அதில் ஊற்றிடுவோம். ஏன்னா அதில் தண்ணியை ஊற்றினா தண்ணி சூடாக லேட் ஆகும். ஸோ கேஸும் வேஸ்ட் ஆகுன்றதால இந்த கெட்டிலில் தண்ணியை வச்சுட்டு தண்ணியை வேணுன்ற அளவுக்கு விட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு, சூப் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் விட்டுருவோம். அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் அந்த சுடு தண்ணி அதில் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட வேண்டியது தான். கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மசாலா இருக்குது. ஆக்சுவலாக இது மேகி வாங்கும்போதே மசாலா கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மசாலா வேணாலும் நீங்கள் அது தனியாகவே விற்கிது, அதை வாங்கிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் வாங்கலை. அதில் இருந்த மசாலாவே போதும்னு சொல்லிட்டு நான் அதை கட் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதை கொஞ்சம் கலரிக்கிட்டே இருங்கன்னா கட்டிடும். சாப்பிடும்போது அதை கட்டி அப்படி நம்ம அதை வாய்க்கு வந்துடும். அது ஒரு இதுவாக இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் கலரிக்கிட்டே இருங்க. இப்போ தண்ணி கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மேகியை பிஸ்கெட்டாக இருக்கும், அதை நீங்கள் உடச்சி போடணும். உடச்சி இது மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு டேஸ்டான சுவையான இன்ஸ்டன்ட் மேகி ரெடி ஆகிடும். ரொம்ப சுலபமாக செய்யலாம். எல்லாருக்குமே இது மேகி செய்கிறது எப்படிங்கிறது தெரியும். எல்லாருமே இது மாதிரி செஞ்சுருப்பாங்க. மேபி இதை விட நல்லா கூட செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோவை நான் போடுறேன். இது கூட கேரட் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், குடமிளகாவும் போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மேகி ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார்